இன்னைக்கு நம்ம சினிமா ஆக்டர்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹேர் டை தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் டை நம்மளுடைய நரைமுடிகளை சீக்கிரமே கருமையாக்கிருங்க. இந்த ஹேர் டையை நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருப்பாக மாறுறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் இந்த ஹேர் டை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேச்சுரலான பொருட்களை மட்டுமே வச்சு இந்த ஹேர் டையை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். வாங்க என்ன ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், என்ன நேச்சுரலான பொருட்களை சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். நேச்சுரலான ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் வந்து 1.5 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம ஊற்றின 1.5 டம்ளர் அளவு வந்து பாதியாக குறையணும். அது வரைக்கும் நம்ம வந்து சில நேச்சுரலான பொருட்களை போட்டு நம்ம நல்லா வந்து கொதிக்க வச்சு சுண்ட வைக்க போகிறோம். அதாவது ஒரு சூப்பரான நேச்சுரலான ஒரு ஹேர் டை டிகாஷன் தான் ரெடி பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு டிகாஷன் செய்ய போறோம் இல்லையா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஒரு பீட்ரூட்டை தோல் சீவி நான் எடுத்துக்கிறேன். இப்போ டிகாஷன் ரெடி பண்றதுக்கு தான் இந்த மிக்சரை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து இதுல வந்து 1 டீஸ்பூன் வந்து கரிஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் டீ பவுடர். இந்த டீ பவுடர் வந்து எந்த ஒரு பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஏலக்காய்லாம் கலந்துருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலுமே பரவாயில்ல. 2 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். நம்ம சூடா இருக்கு இல்லையா தண்ணி, அதுல வந்து நம்ம அரைச்சதை வந்து சேர்த்துக்கலாம். 1-2 அரைச்சா போதும். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஏன் வந்து அரைச்சிட்டு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா டிகாஷன் வந்து நம்மளுக்கு நல்ல திக்கா கிடைக்குங்க. அதனாலதான் இதை வந்து அரைச்சிட்டு சேர்க்கிறேன். இதோட நான் வந்து இன்னொரு பொருள் நான் சேர்த்துக்கிறேன். இந்த பிளாக் சீட்ஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இதையும் நீங்க வந்து மிக்ஸி ஜார்லயே போட்டு அரைச்சிருந்திருக்கலாம், நான் மறந்துட்டேன், அதனால தனியா சேர்த்துக்கிறேன். நீங்க இந்த பிளாக் சீட்ஸையும் பாத்தீங்கன்னா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம். இப்ப பாருங்க, நல்ல கலர்ஃபுல்லா நம்மளுக்கு ஒரு டிகாஷன் கிடைக்குது பாத்தீங்களா. இது நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சு நம்ம ஊத்துன 1.5 டம்ளர் அளவு தண்ணி வந்து 3/4 டம்ளரா ஆகணும். அதாவது நீங்க 2 டம்ளர் ஊத்தீங்கன்னா 1 டம்ளர் ஆகணும். எவ்வளவு தண்ணி ஊத்துறீங்களோ அதை பாதி ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த பொருட்களோட எசன்ஸ் எல்லாமே இந்த டிகாஷன்ல இறங்கணுங்க. அந்த வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வச்சிடணும். பட் வந்து நீங்க ஹை ஃப்ளேம்ல வைக்காம சிம்லயே வச்சு கொதிக்க வைங்க. அப்பதான் வந்து அதோட எசன்ஸ் வந்து நல்லா வந்து இறங்க ஆரம்பிக்கும். இப்ப நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நம்ம ஊத்துற தண்ணி வந்து பாருங்க நல்லா வந்து பாதி அளவு சுண்டிருச்சு இல்லையா. நல்லா திக்கான ஒரு டிகாஷன் கிடைச்சிருக்கு. இதுல சேர்த்திருக்க எல்லா நேச்சுரலான பொருட்களுமே நம்ம ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் தான். அதே மாதிரி இந்த ஹேர் டைக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கக்கூடிய பொருட்கள்ங்க. இப்போ இந்த ஹேர் டை டிகாஷனை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டிக்கலாம். நல்ல திக்கா நம்மளுக்கு டிகாஷன் கிடைச்சிருக்கு பாருங்க. நல்லா சூடா இருக்கும் போதே நம்ம வடிகட்டிக்கலாம். ஆறணும்னு அவசியம் கிடையாது. டிகாஷன் சூடா இருக்கும் போதே நம்ம ஹேர் டேயை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து சளி பிடிக்கிற பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா, இச்சிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்றவங்க இந்த மாதிரி சூடா நம்ம வந்து டிகாஷன் ரெடி பண்ணி நம்ம மருதாணி பவுட்ரு, நம்ம கலக்க போற பவுடருங்களெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லையா, அது எந்த அளவுக்கு நல்லா சுண்டி 3/4 டம்ளர் அளவுக்கு கம்மியா தான் கிடைச்சிருக்கு. அதுதான் ஃபுல்லா எல்லா டிகாஷனுமே அழுத்தி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் வந்து மருதாணி பவுடர் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். என்னுடைய ஹேர் எவ்வளவோ டென்சிட்டி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பொருட்களை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஹேர் லாங்கா நல்லா அடர்த்தியா இருந்துச்சுன்னா பொருட்களை வந்து
ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நம்ம போடுற பொருட்களை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெல்லிக்காய் பொடியும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காய் பொடி, மருதாணி பொடி ரெண்டுமே நம்மளுடைய ஹேருக்கு ஒரு நல்ல கருமையான நிறத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்தையும் நல்லா செய்து கொடுக்குங்க. அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா அவுரி பொடிங்க. அவுரி பொடியை வந்து 4 டீஸ்பூன்ல இருந்து 5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளவு வந்து மருதாணி பொடி சேர்க்கிறோமோ அதுக்கு டபுளா சேர்த்துக்கணும். எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஆனா வந்து மருதாணியோட கம்மியா சேர்த்துடக்கூடாது. நான் 5 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டிகாஷனை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா சிகப்பு கலர்ல இருக்கு இல்லையா? இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நல்லா சிகப்பு கலர்ல இருக்கு. இதை வந்து நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே வச்சிடணுங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஹேர் டே எடுத்து யூஸ் பண்ணணும். நல்ல கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கும். பாருங்க, இப்ப என்ன கலர்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கட்டி எல்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, ஹேர் டே கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அப்ளை பண்ணறதுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப பாருங்க, மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இல்லையா? இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் மூடி வச்சிடணும். ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு இந்த ஹேர் டே எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்க, 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம போட்ட கன்சிஸ்டன்சியோட ரொம்ப திக்காவே ஆயிடுச்சு. நம்ம வேணும்னா டிகாஷன் மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெச்ச கலர் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? இப்ப பாருங்க எவ்வளவு கருகரு நம்மளுக்கு ஹேர் டே கிடைச்சிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரா நேச்சுரலா ஹேர் டே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க. நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருட்களுமே நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா வந்து வளர்க்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். பாருங்க, எவ்வளவு திக்கா ஹேர் டே கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? இப்போ இந்த ஹேர் டே எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பாத்திரலாம். இந்த ஹேர் டேயை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹேரை வந்து நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா நல்லா ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி இந்த ஹேர் டேயை இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே வந்து முடியிலேயே விட்டுடுங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நீங்க நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு 3 மாசத்திலேயே இந்த ஹேர் டேயோட ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா நீங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணாலே போதுங்க. வெள்ளை முடி எப்பயுமே நிரந்தரமா கருமையாவே இருக்கும். இந்த ஹேர் டேயை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.